குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும், நம் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேச லக்னத்துக்கு சந்திரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேச லக்னத்துக்குலாம் சந்திர பகவான் நான்காம் அதிபதியாக வராரு. நான்காம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம். அதே அழியாத சொத்துக்கள், அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து, எல்லா அதாவது எல்லா சொத்துக்களும் எல்லா சுகபோகங்களும், வண்டி வாகனம், இது எல்லாமே நான்காம் இடத்துலயே வந்துடும். படிப்பும் மேல் படிப்பும் நான்காம் இடத்துலயே வந்துடும். அனைத்து சுகபோகங்களும் இந்த நான்காம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு கிடைக்கும். அந்த நான்காம் அதிபதி எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான்காம் அதிபதி லக்னத்திலே இருந்தாருன்னா மேச லக்னத்துக்கு நல்ல யோகத்தை தான் கொடுப்பாரு. அந்த சந்திர பகவான் திசை நடத்தும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ, நான்காம் இடத்துக்கு என்னென்ன தேவை, தாயினுடைய சொத்து சுகங்கள், தாயினுடைய ஆரோக்கியம், தாய்க்கு நன்மை செய்யக்கூடிய இது வசதி வாய்ப்புகள், தாயினுடைய வசதி வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அழியாத சொத்துக்கள் என்னென்ன தேவையோ அந்த திசையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த தசை முடியறதுக்குள்ளே 10 ஆண்டு முடியறதுக்குள்ளே எந்த அளவு ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அனைத்து சுகபோகங்களும் கிடைச்சிடும் லக்னத்துலேயே இருந்தாருன்னா. அதே 2ஆம் இடத்துல இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இதெல்லாம் அதே சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். இது காரு, பங்களா, வீடு, வாசல், அழியாத சொத்துக்கள், படிப்பு லைன். ஏன்னா 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா வாக்குஸ்தானமும் படிப்பும் நல்லா இருக்கும். இள வயசுல இருந்தாங்கன்னா, அதே மாதிரி வாலிப வயசில் இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கிறது, மற்ற சுகபோகங்கள் கிடைக்கிறது, இது எல்லாமே சந்திரனுடைய திசையில் கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருந்தாருனாலும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது இந்த சந்திர பகவானுக்கு உச்ச வீடு மேச லக்னத்துக்கு. அப்போ அது எல்லாமே கிடைக்கும். அதே 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடம் ஒரு கால் பங்கு மறைவு ஸ்தானம்னு வச்சுக்கலாம். அந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த 3ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருந்தாருன்னா தாய்க்கு உடல்நல ஆரோக்கியத்தை கெடுக்கும். இந்த சுகபோகங்கள் நம்மளுக்கு என்னென்ன சொத்து சுகங்கள் கிடைக்கணுமோ இது எல்லாமே குறைபாடாக தான் கிடைக்கும். அதே குரு பார்வை இருந்தாருன்னா, எங்கே சந்திரன் இருந்தாலும் குருவின் தொடர்போ சுக்கிரன் தொடர்போ இருந்து, சுக்கிரன் தொடர்பை விட குரு பார்வை இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே குரு பார்வையில் அந்த சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருந்தாருன்னா இந்த அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியமும் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதே 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்க்கு காரகரா, தாய் ஸ்தானாதிபதி. அந்த காரகரா வர்ற கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தாமல் இருந்தாருன்னா இந்த அனைத்து சுகபோகங்களும் எல்லாமே கிடைக்கும். சந்திரன் தசை நடக்காது இருக்கும்போது, நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்ட காலங்களை கொடுக்கும். கெடுதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், மன நிம்மதியை கெடுக்கும். இதெல்லாமே 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து குருவின் தொடர்பு இல்லாமல் இருந்து தசை நடத்தினார்னா இது எல்லா கெடுதல்களும் நடக்கும். அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது திரிகோணஸ்தானம், அதில் இருக்கலாம். ஒரு கேந்திராதிபதி திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அந்த அனைத்து நான் என்னென்ன சுகபோகங்கள் 4ஆம் இடத்துக்கு சொன்னோமோ அத்தனை அனைத்து சுகபோகங்களும் 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அது சூரியனோட வீடு, நட்பு வீடு. அதில் இருந்தாருன்னா அனைத்தும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். தாயினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் தசை நடத்தினார்னா நல்லாயிருக்கும். அதே 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா சரியில்லாமல் தான் இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு 50% குறைபாடான இடம் தான். ஏன்னா மறைவு ஸ்தானம். அது குரு தொடர்பில் இருந்தார்னா, 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குருவின் தொடர்பில் இருந்தார்னா இந்த அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும். என்ன சுகபோகங்கள் நம்ம 4ஆம் இடத்துக்கு சொன்னோமோ, 4ஆம் இடத்துக்கு தாய் காரகராக வர்றது தாய் காரகர். மற்ற சுகபோகங்கள் எல்லாம் அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். 4ஆம் அதிபதிக்கு உண்டான சுகபோகங்கள் அனைத்துமே கொடுத்துருவாரு. சொகுசுகாரு, சொகுசு பங்களா, இந்த மாதிரி எல்லாமே குருவின் தொடர்போடு இருக்கும்போது கொடுத்துருவாரு. அதே திரிகோணத்தில் இருந்தாருன்னா குரு தொடர்பு இல்லைன்னாலும் அந்த தசையில் கொடுத்துருவாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் குருவின் தொடர்பு இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். குரு தொடர்பு இல்லைன்னா இது அனைத்தும் குறைபாடாக தான் இருக்கும். கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். வாழ்க்கையை நடத்தி வர்றதே அந்த தசையில் கொஞ்சம் கஷ்டகாலமாக இருக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறது. அதே 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா
நல்ல சுகபோகம் தான். ஏன்னா 7ஆம் இடம் வந்து கேந்திரஸ்தானம். இது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் மேச லக்னத்துக்கு. நல்லாயிருக்கும். நான் இந்த என்னென்ன 4ஆம் இடத்துக்கு உண்டான சுகபோகங்கள், தாயின் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும். கெடுதல்கள் நடக்காது. நல்லா இருப்பாங்க. அதேமாரி 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். இந்த 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கிற கணக்கில் வந்துடும். அப்படி 8ஆம் இடத்துல அந்த சந்திரன் இருந்தாருன்னா மேச லக்னக்காரருக்குலாம் அந்த 8ஆம் இடம் வேறு நீச்ச வீடு. நீச்ச வீடும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். தாய்க்கு காரகர் மறைஞ்சா தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும், தாயை கெடுக்கும், தாயினுடைய மனநிலையை கெடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அதுவும் குரு பார்வை இருந்தால் அவ்வளோக்கு கெடுக்காது. அதாவது நிவர்த்தி ஆகும். வந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும். கஷ்டங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். குரு பார்வையில் இருந்தாருன்னா 8ல் வந்து சந்திரன் இருந்து தசையை நடத்தினார்னா அந்த மாதிரி ஆகும். நல்லாயிருக்கும். குரு பார்வை இருந்தால் கஷ்டங்களை நீங்கிரும். அதே 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 9ஆம் இடங்கிறது வந்து திரிகோண இடம். அது குருவின் வீடும் கூட. அப்போ அந்த 9ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருந்து தசையை நடத்தினார்னா நல்லாயிருக்கும். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது வந்து யோக பாக்கியமே. அது 9ஆம் இடங்கிறது பாகிஸ்தானம். அது தர்மாதிபதின்னு சொல்கிறது. பாகிஸ்தானமும் கூட தர்மாதிபதின்னு சொல்கிறது. தர்ம இடம்னு சொல்கிறது 9ஆம் இடத்த. அப்போ அந்த 9ஆம் இடத்துல இந்த சந்திர பகவான் இருந்து தசையை நடத்தினார்னா யோகத்தை தான் கொடுப்பாரு. கெடுதல்கள் செய்ய மாட்டார். நம்ம 4ஆம் இடத்துக்கு உண்டானது என்னென்னவோ அனைத்து யோகமும் கொடுப்பாரு. தாயினுடைய சுகபோகங்கள் அனைத்தும் கிடைக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார்னா. அதே 10ஆம் இடத்துல இருந்தார்னா 10ஆம் இடங்கிறது வந்து சந்திரனுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து கேந்திரஸ்தானம் தான் 10ஆம் இடம். அந்த கேந்திரத்தில் இருந்து தன் வீட்டையே தானே பார்ப்பார் 7ஆம் பார்வையா சந்திரன். அப்போ அது வந்து இதை விட ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். இன்னொரு வீட்டில் இருந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா ஜாதகருக்கு வந்து பெருத்த யோகத்தை கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். தன் சொந்த வீட்டை பார்க்குறது, இன்னொரு வீட்டில் இருந்து பார்க்குறது ரொம்ப கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாய்க்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் வந்து தன் சொந்த வீட்டை 4ஆம் இடத்த சொந்த வீட்டையே பார்க்குறது, சந்திர பகவான் பார்க்குறது வந்து பெருத்த யோகத்தை தான் கொடுக்கும். அதேமாரி 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா மேச லக்னத்துக்குலாம் வந்து அதுவும் 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் இருந்தால் தாயால் நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கும். அந்த நிலபலன் வாங்கி விற்கிறதுனால லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா நிலபலனுக்கு அதிபதி தான் வந்து 4ஆம் இடங்கிறது வந்து அழியாத சொத்துக்கு அதிபதி. அந்த மாதிரி ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் அதிபதி வந்து அந்த லைனில் வந்து பெருத்த யோகத்தை கொடுப்பார். அதேமாரி தாய்க்கும் நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கும்போது தாய்க்கும் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதே 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா சந்திர பகவான் தசையை நடத்துகிற வரைக்கும் குருவின் தொடர்பு இல்லாத இருந்தால் தான் கெடுதல்கள் நடக்கும். குருவின் தொடர்பு இருந்தால் நன்மை நடக்கும். இல்லை ஏதாவது பாவகிரகத்தின் தொடர்பு இருந்தாலும் கெடுதல்கள் அதிகமாக செய்வாங்க. குரு தொடர்போட பாவகிரகத்தின் தொடர்பும் இருந்தால் இந்த குருவின் தொடர்புக்கு கொஞ்சம் பலனை கொடுத்துட்டு மற்றபடி வந்து கெடுபலன்களையும் அதிகமாக செய்யும். தசை நடக்காமல் இருக்கிறது நல்லது. 12ல் சந்திரன் இருந்து தசை நடக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி வந்து மேச லக்னக்காரருக்கெலாம் வந்து சந்திரன் தசை நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.